ஹாய் வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பீட்ஸ்லே லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கார்னருடைய அந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து த்ரெட்டு வந்து ஒட்டியிருக்கேன், வந்து க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த கேப் வந்து பாருங்கள், அந்த நீடிலோடைய பேக் சைடு வச்சு காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு கேப் இருக்கணும். நம்ம லோடிங் போட போகிறோம், த்ரெட் வச்சு லோடிங் கொடுக்க போகிறோம்னா ஸோ அந்தளவுக்கு கேப் இருக்கணும். 2 சைடும் அப்படி தான் இருக்கணும். ஒரு சைடு வந்து செயின் ஸ்டிச் அண்ட் பீட் ஒர்க் போட்டிருக்கேன், இன்னொரு சைடும் அந்த பீட் வரும். ஸோ அப்படி தான் அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ இந்த பீட்ஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதில் நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த கேப்குள்ளே நம்ம வந்து லோடிங் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம கார்னரில் அந்த ஷார்ப்பாக அந்த ஸ்கொயர் ஷேப்லேயும் அந்த ஸ்லாண்டிங்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப்பும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லாண்டிங்காக வரணும். அப்போது நடுவில் அந்த மேலே வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கேப் இருக்கும். அதில் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் வச்சு அந்த ஷேப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சமயத்தில் 2 பீட் வச்சு கூட நம்ம வந்து செய்யலாம். இந்த இதில் வந்து கரெக்டாக ஒரு பீட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் த்ரெட் வந்து க்ளூ போட்டு ஒட்டும் பொழுது கொஞ்சம் கம்மியாக ஒட்டுங்க. அதிகமாக ஒட்டிட்டிங்கன்னா அப்புறம் ஊசி வந்து நம்ம விட்டு எடுக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பீட் வச்சுட்டு கீழே ஒரு செயின் குட்டி ஒரு லாக் மாதிரி கீழே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ரிவர்ஸில் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் 3 பீடு கொடுக்குறேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு கீழே ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே எடுங்க. ஸோ இன்னொரு சைடு கார்னர் வரைக்கும் நம்ம அந்த பீட்ஸை வந்து கரெக்டாக ஈவன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்லாண்டிங்காக அந்த கிராஸ் லோடிங் கரெக்டாக வரும். ஸோ கீழே செயின் போட்டுட்டு மேலே எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக 5 பீட்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சைடு கார்னர்லேருந்து 5 பீட் வச்சு நம்ம வந்து அந்த க்ராஸான அந்த லோடிங் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ அதே தான் கண்டினியூ ஆகும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3, அதுக்கப்புறம் 4, 5. 5ங்கிறது கரெக்டாக அதே அளவுக்கு தான். அடுத்தடுத்து நீங்கள் போடக்கூடிய எல்லா ஸ்டிச்சஸ்மே பீட்ஸோட லோட் பண்ணுறதுமே அந்த 5 பீட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று எண்ணிக்கோங்க, எண்ணி தான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். 6, 7லாம் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அது வந்து ஷேப் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ 5 பீட் வந்து நம்ம வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த கிராஸ் லோடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது முடிகிற வரைக்குமே அதே 5 பீட்ஸ் தான் வச்சு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ கீழே ஒரு குட்டி செயின் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து ரிவர்ஸில் த்ரெட் விட்டு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பீட்ஸ் வந்து லோட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது மேலே இருந்தும் பீட்ஸ் கொடுத்தேன், கீழே இருந்து ரிவர்ஸில் போகிற அந்த த்ரெட்லேயும் வந்து பீட்ஸ் லோட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு மெத்தட் எப்படின்னா நம்ம கீழே வந்துட்டு இப்போ இந்த பீட்ஸ் லாக் பண்ணுறேன்னா கீழே வந்து ஒரு குட்டி செயின் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ரிவர்ஸில் எடுக்கணும் அந்த செயினை. த்ரெட் எடுத்து ஒரு செயின் எடுத்ததுக்கப்புறம் அதில் தான் நம்ம பீட்ஸ் லோட் கொடுக்கணும். ஸோ இதே ப்ரொசீஜர்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னர் ஷேப் முடிக்கும்போது பாருங்கள், இப்போ நான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு பீட்ஸ் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு பீட் கொடுத்துட்டு நான் கரெக்டாக அந்த கார்னருடைய ஷேப் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸ்டார்ட் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் முடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் அந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பீட், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4, அதுக்கப்புறம் கண்டினியூவாக கரெக்டாக அந்த 5 பீடு என்னவோ அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இது இடையில வந்து நம்ம போடும்பொழுது கரெக்டாக அந்த கவுண்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் வந்து 5 பீடுனா 5 பீட் தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் கிராஸ் லோடிங் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஸ்லீவோடைய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு செக்குடு தான். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 mm பீட்ஸ் ஃபுல்லாகவே செக்குடில் கொடுத்துட்டு சுமார் ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஸ்டோன்ஸ் ஒட்டி ஸ்லீவ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஸோ இதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடுமே அந்த பீட்ஸோடைய அந்த லோடிங் தான். அப்புறம் இந்த செயின் அப்புறம் அந்த பீட்ஸோடைய லோடிங் கொடுத்துட்டு அங்கங்கே கொஞ்சம் புட்டாஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ஸ் லோடிங் பண்ணும்பொழுது ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.